ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த பங்குனி மாதத்தில் பார்த்திங்கன்னா சில கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ அதனுடைய தாக்கங்கள் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவர்கள் எந்த மாதிரியான ஒரு சவால்களை பார்த்திங்கன்னா சந்திக்க போகின்றார்கள், இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கும்பராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல் ஐக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி உங்களுடைய ராசியிலேயே பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்கின்றார். அஷ்டமத்தில் கேது சஞ்சரிப்பதனால மன வருத்தங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும். நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா செய்ய இயலாது. பயணங்களால் அலைச்சல்களானது ஏற்படுமே தவிர ஆதாயங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்காதுங்க. எதை எந்த நேரங்கள் செய்ய நினைத்தாலுமே அதில் இடையூறுகளை சந்திக்க நேரிடும். இது போன்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா தசா புத்திக்கேற்ற தெய்வங்களை வழிபடுவது மிகவும் நல்லது. இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் மீனராசியில் புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாஷ்டமாதிபதி வலுவிழப்பது அவ்வளவு நல்லதல்ல. பிள்ளைகளால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து தகராறுகள் மீண்டும் பார்த்தீங்கன்னா தலை தூக்குங்க. அஷ்டமாதிபதி வலுவிழப்பதனால தடைபட்ட சில காரியங்களானது பார்த்தீங்கன்னா தானாகவே நடைபெறும். கட்டிடம் கட்டக்கூடிய பணி பாதியில் நின்றதே என்ற ஒரு கவலைகள் இனி அகலுங்க. மாமன் மைத்துனருடைய வழியில் உருவான மனக்கசப்புகளானது மாறும். இழந்த சொத்துக்களை மீண்டும் நீங்கள் பெறுவீர். பங்குனி 4ஆம் தேதியன்று புதன் கும்பராசிக்கு வக்ர இயக்கத்தில் வருகின்றார். உங்களுடைய ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் உங்களுடைய ராசியில் வக்ரம் பெறும் பொழுது நற்பலன்களை பார்த்தீங்கன்னா வழங்குவார். ஆனாலுமே பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனைகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது நல்லது. எதிரிகளினுடைய பலங்களானது கூடும். எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாமல் தவிப்பீர்கள். திடீரென வரக்கூடிய மாற்றங்கள் மனக்கலக்கத்தை உங்களுக்கு உருவாக்கும். தொழில் போட்டிகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. பொது வாழ்வில் உள்ளவர்கள் வீண் பழிகளுக்கு ஆளாக நேரிடும். மேலுமே மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த மாதங்கள் முழுவதுமே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். அசுர குரு வக்ரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான் என்றாலுமே உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் என்பதனால வாங்கிய இடத்தை விற்க வேண்டிய ஒரு சூழலானது உருவாகும். வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் தடைகளானது ஏற்பட்டு அகலுங்க. குடும்பத்தில் நீண்ட நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். பொருளாதார பற்றாக்குறையினுடைய காரணமாக ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கைமாற்று வாங்குவீர்கள். பயணங்கள் பலன் தரக்கூடிய வகையில் அமையாது. நல்ல பலன்களானது தேடி வர சுக்கிர பகவான் வழியை காட்டுவார். மேலுமே பங்குனி 24ஆம் தேதியன்று கடகராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் அங்கு நீச்சம் பெறுகின்றார். உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. ஆரோக்கிய தொல்லைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். மூட்டு வலி, முழங்கால் வலி என்று ஏதேனும் ஒரு குறைபாடுகள் சேருங்க. உடன் பிறப்புகளால் சில பிரச்சனைகளானது உருவாகும். ஊர் மாற்றம், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீடு மாற்றங்களானது உறுதியாகலாம். சொந்த கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை வாடகை கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகளானது கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றங்கள் இனிமை தருவதாகவே அமையும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்குங்க. மாணவ மாணவிகளுக்கு பெற்றோரினுடைய ஆதரவு பெருமையை சேர்க்கும். பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமைகளானது பார்த்தீங்கன்னா பலப்படுங்க. கொடுக்கல் வாங்கலில் எதிர்பார்த்த லாபங்களும் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையை பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. நீங்கள் முன்னர் செய்த கடின உழைப்பிற்கான பலனையும் பெறுவீர்கள். உங்களுடைய வேலைகள் மற்றும் தொழில் தொடர்பாக எதிர்பார்த்த நன்மைகள் முன்னேற்றத்தை பெறுவீர் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் நம்பிக்கையானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். மேலுமே இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா வேலை வியாபாரங்கள் எல்லாமே நீங்கள் நினைத்ததை விட இப்பொழுது நல்லபடியாக நடக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அதேபோல் எப்பாடுபட்டாவது உங்களுடைய கடமைகளை சரியாக செய்து முடிப்பீர்கள்.
ஆனால் குடும்பம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிலையாக ஒரு முடிவை எடுக்க முடியாது. சுபகாரிய தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளானது இருக்குதுங்க. கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் மனைவி குழந்தைகள் இவர்களோட அனுசரணையானது தேவை அப்படின்னு தாங்க சொல்லணும். குடும்ப விஷயத்துல இந்த மாதங்கள் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். மேலுமே இந்த மாதங்களில் உங்களுடைய சகோதர சகோதரிகளிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளானது மறைந்து ஒற்றுமையானது வளருங்க. அவர்களுடன் சேர்ந்து இனிய பயணங்களையும் நீங்கள் செய்வீர்கள். உங்களுடைய ஆற்றலானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிகரிக்கும். பகைவர்களை வெற்றி கொள்வீர்கள். உடல் நலங்களானது சீராகும். வருமானங்களானது சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய பெருந்தன்மையை அனைவருமே பார்த்தீங்கன்னா பாராட்டுவார்கள். குடும்பத்தில் தவிர்க்க இயலாத காரணங்களால சகோதர சகோதரிகளுக்கு பணம் செலவழிப்பீர்கள். பொருளாதார வளங்களும் சேமிப்புகளும் உங்களுக்கு உயரும். அதேபோல் அரசாங்க உதவிகளும் கிடைக்குங்க. உங்களுடைய ஆசைகள் ஒன்றன் பின் ஒன்றாகவே பார்த்தீங்கன்னா பூர்த்தி அடையும். திட்டமிட்ட வேலைகளை தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உருவாகலாம். எனவே உங்களுடைய காரியங்களில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கவும். வாகனங்களுக்கு பராமரிப்பு செலவுகளையும் செய்ய நேரிடும். மேலுமே தொழில் செய்பவர்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் வாணிபத்தில் ஈடுபடவும். எதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது அவசியம். மற்றவர்களிடம் பண விஷயங்களில் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளணுங்க. மற்றபடி வியாபாரத்தை சீரமைப்பதற்கு நீங்கள் சுயமாகவே பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நிச்சயம் வெற்றியடையும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக பணிகளானது சிறப்பாகவே முடியுங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வுகளையும் நீங்கள் பெறுவீர்கள். சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்களும் பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. சக ஊழியர்களினுடைய ஆதரவாலும் நட்பாலுமே பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் உங்களுடைய அந்தஸ்தானது உயரும். சில முக்கிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வானது பார்த்தீங்கன்னா காண்பீர். மற்றபடி உங்களுடைய வேலைகளை முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா யோசித்து செய்தால் பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தவிர்க்கலாம். அரசியல்வாதிகள் மேலிடத்தினுடைய ஆதரவை பார்த்தீங்கன்னா பெறுவீர்கள். ஆனால் அதனுடைய முழு பலன்களையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகளும் தோன்றுங்க. எனினுமே மனம் தளராமல் எதிரிகளை சமாளிப்பீர்கள். கடினமான வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீர். இதனால் புதிய பொறுப்புகளையும் பெறுவீர்கள். பயணங்களால் நன்மைகளும் உண்டாகும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பாதையில் செல்லும். புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீர்கள். சக கலைஞர்களும் ரசிகர்களும் உங்களுக்கு நிறைவான ஆதரவு கொடுப்பார்கள். கடினமாக உழைத்து உங்களுடைய முழு திறமைகளையும் பார்த்தீங்கன்னா வெளிக்கொண்டு வருவீர்கள். வருமானங்களானது சீராகவே இருக்கும். பெண்மணிகள் மன நிம்மதியை காண்பீர்கள். தர்ம காரியங்களிலும் தெய்வ வழிபாட்டிலுமே ஈடுபடுவீர்கள். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான ஆரம்ப கட்ட வேலையை பார்த்தீங்கன்னா இப்பொழுது துவங்குவீர். மாணவ மணிகள் உற்சாகமான மனநிலையுடன் கல்வியில் ஈடுபடுவீர். உடல் வலிமைகளானது பெற தக்க பயிற்சிகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈடுபடவும். மேலுமே வருங்கால திட்டங்களுக்காக அடித்தளம் போடுங்கள். விளையாட்டுகளிலும் வெற்றிகளை பெறுவீர்கள். உங்களுடைய தன்னம்பிக்கையானது படிப்படியாகவே இப்பொழுது உயரும். மேலுமே புதிய ஆடை ஆபரணங்களானது சேரும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் ஏற்படும். அரசாங்க விவகாரங்கள் சற்று இழுப்பறிக்கு பின்னரே முடியும் அப்படின்னு சொல்லலாம். தாய் மாமன் வகையில் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகவே முடியுங்க. வாழ்க்கை துணை மூலமாக எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்புகளானது உண்டு. பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தையும் நீங்கள் வாங்குவீர்கள். மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளானது விலகும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டில் மகிழ்ச்சியானது நிலவுங்க. ஆனால் உடல் நலனில் கூடுதல் கவனங்களை செலுத்துவது மிகவும் அவசியம். தாயுடன் கருத்து வேறுபாடுகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். தாயை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. குடும்பத்தில் சில பிரச்சனைகளானது ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கக்கூடும். அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா பணிச்சுமைகளானது அதிகரிக்குங்க. எந்த ஒரு வேலையும் சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியும் இருக்கும். தீவிர முயற்சியினுடைய பெயரிலேயே உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும். சக ஊழியர்களால் ஓரளவுக்கு உதவிகளானது உண்டு. உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும். ஆனால் அதற்கேற்ற ஆதாயங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபங்களானது கூடுதலாகவே கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவியும் கிடைக்கும். மேலும் பரிகாரமாக புதன்கிழமைகளில் பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா நெய் தீபங்களை ஏற்றுவதும், ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலத்தில் துர்க்கையை வழிபடுவதும் நன்மையை கொடுக்குங்க.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.